இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை தாங்க. சில குடும்பங்களில் நம்மளை கோபப்படுத்தி அந்த கோபத்து மூலிமா உங்களை நிறைய வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பேச வச்சுருவாங்க. அப்படி பேசும்போது நீங்கள் பேசிட்டேன்னு சொல்லி உங்களையே அதை குறை சொல்லி அவமானப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வராமல் இருக்கணும்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? மௌனமாக இருக்கிறது தாங்க. தயவுசெய்து யார் எது சொன்னாலும், உங்களை தூண்டினாலும் நீங்கள் பதில் சொல்லாதீங்க. இது நிறைய குழந்தைகள் பெற்றோர்களை அவமானப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பெற்றவர்கள் பொறுப்பு ஒன்று தான், மௌனமாக இருக்கிறது தான். அவர்களாக பார்த்து ஒரு நாள் திருந்தும்போது அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்க போகிறதில்ல. எல்லாமே ஆண்டவனுடைய விதி பிரகாரம் தான் நடக்குது. இறைவனுடைய செயல்பாட்டில் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. இறைவன் மௌனமாக இருந்து தன்னுடைய காரியங்களை சாதிக்கிறான். பெற்றவர்கள் நீங்களும் மௌனமாக இருந்து அந்த காரியங்களை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். அவர் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக செஞ்சிடுவோம். என்னங்க, காலையிலேயே நிறைய விஷயம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான விஷயம் மௌனமே மிகவும் சிறந்தது. உங்களுடைய மௌனமான விஷயங்களை நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து பண்ணுங்கள். ஓம் பூர்புவஸ்வக தத்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரசோதியா. காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஸ்ரீராம ராம ராமேரி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனி. இந்த மந்திரங்களை எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் தாங்க வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டசாலி. இதை விட அற்புதமான மந்திரங்கள்லாம் இருக்குங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம். வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் தேவியை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நம. அக்ரம் மத்தியம் மூலம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாத்துக்கும் பகவான் சாயினுடைய அருளாலும் ஐயப்பனுடைய அருளாலும் எம்பெருமான் நாராயணனுடைய அருளாலும் உங்கள் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்லதே நடக்கணுன்றது என்னுடைய ஆசை. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரே இந்த மாதிரி ஒரு ருத்ராட்சத்தை உங்கள் கழுத்தில் நீங்கள் அணிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மந்திரம் மெமரி கார்டு மாதிரி இதில் பதிஞ்சு நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது இது ஒழிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் இந்த மாதிரி ருத்ராட்சத்தில் பெற்றுக்கொண்ட நேர குபேர சாய்பாபா கிட்ட வாங்க. எப்பவும் இங்கே தியானம் இருக்குது. இங்கே வந்து எல்லா சந்தோஷத்தையும்